வணக்கம். இன்னைக்கு நம்ம பாமினி கிங்டம் இந்த டாபிக்க படிக்கலாம். பாமினி கிங்டம் பொறுத்தளவுக்கு இது கிங்டமே ஒரு பெரிய ஏரியா, பெரிய கிங்டம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுலேருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பிஓக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் இருக்கும். அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒரு அவுட்லைன் மட்டும் இந்த பாமினி கிங்டம்ல இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பாமினி கிங்டம் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா இவர் தான் ஃபவுண்ட் பண்ணுவாரு. ஆல்சோ கால்ட் ஆல்சோ நோன் அஸ் ஹாசன் கங்கு. இவருக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, ஹாசன் கங்கு அப்படி சொல்றாங்க. அதே போல இஸ்மாயில் முல்க் அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஜாபர் கான், இதெல்லாம் வந்து இவரு இன்னொரு பேர். ஓகேங்களா? இவரோட கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குல்பர்கா, லேட்டர் ரீநேம்ட் அஸ் அ ஹாசனாபாத். ஓகேங்களா? ஸோ இந்த அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா எப்போ அதை ஃபவுண்ட் பண்றாருன்னா 1347ல. வழக்கம் போல முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, நம்ம முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவரு பீரியட்ல ஆல்ரெடி ஹரிஹராவும் புக்காவும் என்ன பண்ணியிருப்பாங்க, விஜயநகர் எம்பையர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே டெம்ப்ளேட்டை காப்பி அடிச்சு இந்த அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணிடுவாரு, பாமினி கிங்டம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரிங்களா? எங்கன்னா குல்பர்கா கேபிட்டலா வச்சு லேட்டரா அவரோட கேபிட்டலை ஹாசனாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் வந்து சேஞ்ச் பண்றாரு. அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத் ஹிஸ் டொமினியன் ஹேட் 4 ப்ரொவின்சஸ். குல்பர்கா இதான் அவரோட கேபிட்டலு. அப்புறம் வந்து தௌலதாபாத் இனிஷியல் கேபிட்டல். ஸோ இனிஷியலாக வந்து தௌலதாபாத் தான் கேபிட்டலாக இருந்திருக்கு. அப்புறம் பெரார் பிடார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ப்ரொவின்ஸு இவர் பேரில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷா ஒன்னு, ஃபெரோஸ் ஷா அகமது ஷா ஒன்னு. ஸோ பாமினி கிங்டம்ல நிறைய பேர் வருவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இம்பார்ட்டன்ட் கிங் 58லேருந்து 75 வரைக்கும் முகமது ஷா ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரூல் பண்ணியிருக்காரு. நம்ம முகமது ஷா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்னா புக்கா ஒன்னு பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது ஷா வருவாரு அப்படி சொல்லி படிச்சோம். புக்கா ஒன்னு வந்து இந்த முகமது ஷாவை தோக்கடிப்பா சொல்லிட்டு படிச்சோம். ஓகேங்களா? அதே போல இந்த ஃபெரோஸ் ஷாவும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்போம். இவர் வந்து தேவராய ஒன்னை வந்து தோக்கடிச்சு டிஃபீட் பண்ணிட்டு தேவராய ஒன்னோட டாக்டரை வந்து இவர் மேரேஜ் பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு ஃபெரோஸ் ஷா படிச்சிருக்கோம். இவர் 1397லேருந்து 1422 வரலையும் ரூல் பண்றாராம். அப்புறம் இவரோட பிரதர் வந்து அகமது ஷா. ஓகேங்களா? இவர் வந்து வராரு. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டனான கிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 பேர் தான். அப்புறம்லாம் வந்து ஒரு வீக் ரூலரு. சும்மா அதை ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முகமது ஷா. ஸோ இவர் வந்து சன் ஆஃப் த பாமன் ஷா, அதாவது ஹாசன் கங்கு இல்லைனா வந்து ஹாசன் பாமன் ஷா இருக்கார் இல்லையா, இவரோட சன்னா. எஸ்டாப்ளிஷ்டு கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் 8 மினிஸ்டர். இவர் வந்து ஒரு 8 மினிஸ்டர் இருக்க மாதிரி ஒரு கவுன்சிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதே போல கம்ப்ளீட்டட் கிரேட் மாஸ்க் ஆஃப் குல்பர்கா. குல்பர்கால வந்து ஒரு மாஸ்க் இருக்கு, அதை இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் புக்கா கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஓகேங்களா? அடுத்து ஃபிரோஸ் ஷா, நோன் அஸ் அக்பர் ஆஃப் த சவுத். ஏன்னா தேவராய ஒன்னைய போய் டிஃபீட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால இவர் அக்பர் ஆஃப் த சவுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி வச்சு நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஹி பில்ட் அண்ட் அப்சர்வேட்டரி அட் தௌலதாபாத். இவர் வந்து தௌலதாபாத் இனிஷியல் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அங்க ஒரு அப்சர்வேட்டரியை கட்டியிருக்காரு. ஸோ இந்த கேபிட்டல்ல முகமது ஷா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. குல்பர்கால ஒரு மாஸ்க். குல்பர்காங்கிறது இவங்களோட கேபிட்டல் தானே, பாமினி கிங்டமோட கேபிட்டல் தானே. ஸோ அங்க ஒரு மாஸ்க் கட்டியிருக்காங்க. அப்ப இனிஷியல் கேபிட்டல் தௌலதாபாத்ல அப்சர்வேட்டரி ஃபிரோஸ் ஷா கட்டியிருக்காரு. டிஃபீட்டட் தேவராய ஒன். ஓகேங்களா? ஹீ ஃபவுண்டட் த சிட்டி ஆஃப் த ஃபெரோஷாபாத். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் த ரிவர் பேங்க் ஆஃப் பீமா. ஸோ ஃபெரோஷாபாத் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபெரோஷா துக்ளக்கு போயிடுவோம். ஓகேங்களா? அதனால இது ஒரு கன்ஃபியூசிங் பாயிண்ட். இதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பாமினி கிங்டம்ல இருக்கிற இந்த ஃபெரோஷா இருக்கார் இல்லையா, இவரு தான் ஃபெரோஷாபாத் ஆன் பேங்க் ஆஃப் பீமா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரிவர் பேங்க் ஆஃப் பீமால இவரு ஃபெரோஷாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகமது ஷா. இவரை பொறுத்தளவுக்கு இவர் வந்து பிரதர் ஆஃப் த ஃபிரோஸ் ஷா. ரோட் பாமன் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. பாமனி கிங்டம்லேயே ஒரே ஒரு புக் தான் படிக்கிறோம், பாமன் நாமமா இது. இப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஷிஃப்டட் கேபிட்டல் குல்பர்கா டு பிடார். குல்பர்கால இருந்து பிடாருக்கு இவர் வந்து கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டார் அகமது ஷா. நெக்ஸ்ட் நோன் அஸ் பலி ஆர் செயின்ட். பலி அப்படின்னா அது செயின்ட், இந்த சாமியார்லாம் இருக்காங்க இல்லையா, அது இவரை வந்து ஒரு செயின்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டியூ டு ஹிஸ் அசோசியேஷன் வித் கிசர் தாஸ்.
கிசிரி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பக்தி மூமெண்ட்ல வருவாரு. இவரு கூட ஒரு ஒரு அசோசியேட் பழகி இருக்காரு. அதனால இவரும் செயின்ட் மாதிரி ஆயிட்டாரு போல. ஓகேங்களா. பிட்ரி வேர் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இவர் பீரியட்ல. பிட்ரி வேர் இப்ப எப்படி காப்பர் வேர்லாம் இருக்கும், டஸ்ட்பின், இந்த ஃபர்னிச்சர், பாத்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து காப்பர்ல செஞ்சு அது காப்பர் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஏதோ ஒரு அலையை வச்சு பிட்ரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்லேயிங் ஆஃப் சிங்க் வித் சில்வர் அண்டு கோல்டு. ஸோ இவர் பீரியட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிங்க் இருக்கு இல்லையா, அது கூட சில்வரு கோல்டெல்லாம் கலந்து சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க அகமது ஷா. இந்த ஒரு 3 கிங்கு முகமது ஷா இவரை பொறுத்தவரை ஒரே ஒரு பாயிண்ட் தான், குல்பர்கா மாச கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஃபிரோசானாலே ஃபிரோசாபாத், ரெண்டாவது தௌலதாபாத்ல ஒரு அப்சர்வேட்டரி கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து அகமது ஷா. அகமது ஷா பொறுத்தவரை பாமன் நாமம் எழுதியிருக்காரு. இவரை செயின்ட்னு சொல்றாங்க. பிட்ரி வேரு சிங்க் வித் சில்வர் அண்ட் கோல்டு. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சும்மா ஒரு 2 3 பாயிண்ட் தான் பாமனி கிங்டம்லயே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ரூலர்லாம் வராங்கன்னா, அலாவுதீன் 2 வராரு, அப்புறம் ஹுமாயூன் வராரு, அப்புறம் நிசாம் ஷா அப்படின்னு ஒருத்தர் வராரு, அப்புறம் முகமது ஷா 3 1463ல இருந்து 82 வரலைக்கும் இவர் வராரு. ஓகேங்களா. இவரோட பிஎம் முகமது கவான். இவரை பார்த்துக்கோங்க. இந்த முகமது கவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சண்டா இருப்பாருங்க. பெர்ஷியால இருந்து வருவார். ஒரு மெர்ச்சண்டா ஒரு நார்மலா இந்தியாவுக்கு வரும்போது வந்துட்டு லேட்டரா வந்து இந்த முகமது ஷாவோட அந்த ஆர்மில சேர்ந்து படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம் அளவுக்கு வளருவாரு. நிறைய பிளேஸ் இந்த பாமனி கிங்டம்ல இந்த கோவா அந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து இந்த முகமது கவான் வந்து பிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. அதனால இவர் பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நிக்கிதீன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் ரஷ்யன் மெர்ச்சன்ட் வந்து இவர் பேரில் வந்திருப்பாங்களாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலிமுல்லா ஷா, லாஸ்ட் ரூலர் ஆஃப் பாமினி கிங்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி ரூலர் யாரு, ஃபர்ஸ்ட் ரூலர், கடைசி ரூலர், இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க மெயினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் 1526 பாமனி கிங்டம் பிரேக்ஸ் அப் 5 முஸ்லீம் செப்பரேட் ஸ்டேட். ஒரு 4 முஸ்லீம் செப்பரேட் ஸ்டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமனி கிங்டம் வந்து உடஞ்சிருச்சாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த 4 கிங்டம் என்ன அப்படின்னா, இமாத் சாஹி ஆஃப் பெராரு, நிசாம் சாஹி ஆஃப் அகமது நகர், பரீத் சாஹி ஆஃப் பிடாரு. 4 5 ஒரு நிமிஷம், சாரி 5 5 கிங்டமா இது உடஞ்சிருக்கும். 5 கிங்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமாத் சாஹியா பெரார். ஓகேங்களா. ஸோ இவங்களோட கேபிட்டல் வந்து தௌலதாபாத். இனிஷியல் கேபிட்டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமாத் சாஹி அப்படிங்கிற ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. இதை ஃபவுண்ட் பண்ணது ஃபெட்டே உல்லா கான் இமாத் உல் முல்க். ஸோ இவர் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இமாத் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. ஸோ இதை ஃபவுண்ட் பண்ணவர் இமாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க, ஃபேட் உல்லா கான் இமாத் உல் முல்க். ஓகேங்களா. அதே போல அனெக்ஸ்டு பை நிசாம் சாஹி ரூலர். பின்னாடி வர நிசாம் சாஹி ரூலர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அனெக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டைனாஸ்டி 5 டைனாஸ்டி பொறுத்தவரை 5 டைனாஸ்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட மெயினா கேபிட்டல் ஃபவுண்டர் யாரு, ரெண்டுத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இமாட் சாஹியை பொறுத்தளவு இமாட் உல் முல்க் இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. உங்களோட கேபிட்டல் வந்து தௌலதாபாத். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நிசாம் சாஹி ஆஃப் அகமது நகர். இதை ஃபவுண்ட் பண்ணது அகமது நிஷாம் ஷா. ஸோ ஃபவுண்ட் பண்ணவரும் இதுலயும் வந்து நிசாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. அண்ட் அகமது நகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அகம் வருதுயா. ஸோ அகமது நகர், அகமத் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் நிசாம். ஸோ இந்த 2 பேரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிடலாம் நிசாம் சாஹியா அகமது நகர். இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா அகமது நிசாம் ஷா. ஓகேங்களா. அப்படின்னா அகமது நிஷாம் ஷா எந்த டைனஸ்டி ஃபவுண்ட் பண்ணானா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சு ஈஸியாக அமைச்சுக்கோங்க. லேட்டர் அனெக்ஸ்டு பை ஷாஜகான் 1636. நம்ம வந்து ஷாஜகானை பத்தி படிக்கும்போது இவர் வந்து ஷாஜகான் வந்து அகமது நகரை அனெக்ஸ் பண்ணாரு அப்படி சொல்லி படிப்போம். அதனால இதை இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க. ஷாஜகான் 1636ல அகமது நகரை அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. நிஷாம் ஷாஹி ஆஃப் அகமது நகர். ஸோ நிஷாம் ஷாஹி என்ன பண்ணியிருக்காங்க, இமாட் ஷாஹியை ஆல்ரெடி அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பரீட் ஷாஹி ஆஃப் பிடார். பிடார் அந்த ரீஜன்ல பரீட் ஷாஹிஸ் சொல்லிட்டு ஒரு டைனாஸ்டி ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டட் பை அலி பரீட். இதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த பரீட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, அலி பரீட். ஓகேங்களா. இதை யாரு அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அடில் ஷாஹி ஆஃப் பிஜாப்பூர். கீழே இருக்காங்களே அந்த அடில் ஷாஹி, இந்த அடில் ஷாஹி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பரீட் அவங்கள வந்து
அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அடில் ஷாஹி ஆஃப் பிஜாப்பூர் இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா யூசப் அடில் ஷா. இதை பார்த்துக்கோங்க, யூசப் அடில் ஷா. இந்த டைனாஸ்டியை பொறுத்தவரை 2 ரூலர் இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது ஃபவுண்டர் தவிர 2 ரூலர், இப்ராஹிம் அடில் ஷா, முகமது அடில் ஷா. ஓகேங்களா? இப்ராஹிம் அடில் ஷாவை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடியூஸ்டு தாக்கினி. அவரோட கோர்ட்ல வந்து தாக்கினி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்ஸ்டீட் ஆஃப் பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு பதிலாக இது லாங்குவேஜ் தாக்கினி அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அதுக்கு பதிலாக இப்ராஹிம் அடில் ஷா என்ன பண்ணியிருப்பாரு, சாரி, பெர்ஷியனுக்கு பதிலாக தாக்கினியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முகமது அடில் ஷா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கோல் கும்பாஸை பில்ட் பண்ணியிருப்பாரு. இது இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகமது அடில் ஷா கோல் கும்பாஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. கோல் கும்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்பரிங் கேலரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் கத்துனீங்கன்னா அப்படியே ரவுண்டாக சுற்றி அந்த விஸ்பரிங், அது எக்கோ இருக்கு இல்லையா, அது ரவுண்டாக சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்டே வந்து கேட்குமா, அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டோம் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் டோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை டிசைன் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கூத் டபுள். ஏதாச்சும் நம்ம பேசுனா டபுள் டபுளாக கேட்கல, நம்ம பேசுறது ஒரு டைம் கேட்கும், அப்புறம் எக்கோ ஒரு டைம் கேட்கும், அப்போ டபுள் டபுள் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கோல் கும்பாஸை பொறுத்தளவுக்கு அதை டிசைன் பண்ணது பேரே வந்து டபுள், அதனால தான் அது டபுள் டபுளாக கேட்குது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அனெக்ஸ்டு பை அவுரங்கசீப் 1686. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஜாப்பூரை, அதாவது பிஜாப்பூர் கோல்கொண்டா ரெண்டுத்தையும் அவுரங்கசீப் தான் அனெக்ஸ் பண்ணுவார். நம்ம வந்து பின்னாடி படிக்கும்போது இதை படிப்போம். பிஜாப்பூரை அவுரங்கசீப் வந்து 1686லையும் 87ல் கோல்கொண்டாவையும் அனெக்ஸ் பண்ணுவார் சொல்லி படிப்போம். ஸோ இந்த அடில் ஷா ஆஃப் பிஜாப்பூர், இந்த பிஜாப்பூரையும் கோல்கண்டையும் அவுரங்கசீப் தான் அனெக்ஸ் பண்ணுவார். இந்த அடில் ஷா தான் என்ன பண்ணிருக்காங்க, பரீடை வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதுப் ஷாஹி ஆஃப் கோல்கொண்டா. கோல்கொண்டா அந்த ரீஜன்ல குதுப் ஷாஹி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபவுண்டரும் குதுப் ஷா அப்படிதான் வருவார். ஓகேங்களா? குதுப் ஷா அப்படி சொல்லிட்டு வருவார். பில்டு கோல்கொண்டா ஃபோர்ட். இந்த குலி குதுப் ஷா, இந்த இந்த பேரை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல சொன்னேன் கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்ல பார்க்கலாம். இந்த பேரை குலி குதுப் ஷா அப்படிங்கிற ஒரு பேரை ஆல்ரெடி இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அப்படி சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல இதை நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த குலி குதுப் ஷா வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டை கட்டியிருப்பாரு. அப்புறம் சார்மினாரை இவர் தான் கட்டியிருப்பாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமமரேட் த எராடிகேஷன் ஆஃப் த பிளேக் வந்து எராடிகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால சார் மினாரை கட்டியிருப்பாரு. சார் அப்படின்னா 4ன்னு அர்த்தம், மினார்னா தூணுன்னு அர்த்தம். ஓகே, அந்த 4 தூணை வச்சு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இது பேர் வரும். ஸோ கோல்கொண்டா ஃபோர்ட்டு, சார் மினார், இது ரெண்டுத்தையும் குலி குதுப் ஷா தான் வந்து கட்டியிருப்பாரு. சேம் டைம் ஃபவுண்டர் த சிட்டி ஆஃப் த ஹைதராபாத். இது அதாவது சிட்டி ஆஃப் த ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பாக்கியா நகர்னு இருக்குங்க. ஓகேவா? இதை வேணா பார்த்துக்கோங்க. ஹைதராபாத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து பாக்யா நகர். ஓகேவா? அட் த ரிவர் பேங்க் ஆஃப் முசி. முசி அப்படிங்கிற ஒரு ரிவர் பேங்க்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹைதராபாத்தை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிவர் பேங்க் பீமால ஒரு சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா ஃபிரோசாபாத் சொல்லி படித்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முசி ரிவர் பேங்க். ஓகேங்களா? இவங்களோட இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசிலிப்பட்டினம். இதை அனெக்ஸ் பண்ணது அவுரங்கசீப். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பாமினி கிங்டம் இதை பொறுத்தளவுக்கு நம்ம முடிச்சாச்சு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இவ்வளோதான். இதை அப்படியே தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ரிலீஜியஸ் மூமெண்ட், இதையும் இன்னைக்கே வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிலீஜியஸ் மூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சூஃபி, அதாவது 2 இருக்கும். ஒன்று சுஃபி மூமெண்ட், இன்னொன்று பக்தி மூமெண்ட் இருக்கும். சுஃபி மூமெண்ட் இதை இன்னைக்கு பார்த்தலாம், பக்தி மூமெண்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் மூமெண்ட் என்னதான் கவர்மெண்ட் நமக்கு வந்து இப்போ சட்டம் இது வந்து மக்களை வந்து வழிப்படுத்துறது, இல்லைன்னா மக்களை வந்து எப்படி சொல்றது, ஒரு ரெகுலரைஸ் என்ன ஏதோ நான் ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா பீப்புளை வந்து லீட் பண்ணாலும், பட் ரிலீஜியன், அதாவது ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் இதுதான் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ஒரு கரெக்டான வழியில கொண்டு போன ஒரு பெரிய பாட்டு இல்லைன்னா பார்ட்டிசிபேஷன் எது பண்ணிருக்கோம்னா இந்த ரிலிஜன் இதுதான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மூமெண்ட், சுஃபி மூமெண்ட் இது ஒரு பாட்டு.
ஆரிஜின் இன் பெர்ஷியா அண்ட் ஸ்ப்ரெட் இன்டு இந்தியா இன் த 11th செஞ்சுரி. 11th செஞ்சுரியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. சூஃபி அப்படிங்கிற வேர்டு கேம் அவுட் ஆஃப் த வேர்ட் சூப். சூப் அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஃபி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஸோ சூப் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊல் அப்படி சொல்லிட்டு, அதாவது கம்பளி அப்படி சொல்லிட்டு அர்த்தமா, ஓகேங்களா. ஸோ இந்த சுஃபி மூமெண்ட்டை பொறுத்த இந்த சுஃபீஸை பொறுத்தளவுக்கு எம்பசிஸ் ஆன் லவ் அஸ் அ பாண்ட் பிட்வீன் காட் அண்ட் த இண்டிவிஜுவல் சோல். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா லவ் அப்படிங்கிறது பாண்ட் பிட்வீன் காட் அண்ட் த இண்டிவிஜுவல் சோல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது இண்டிவிஜுவல் சோல் அது கூட ஒரு கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்டடா இருக்கணும். ஸோ இது இவங்க மட்டும் இது சொல்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி புத்தாவா இருக்கட்டும், அதை வந்து அவேர்னஸ் அவேக்னஸ் அப்படி சொல்லுவாங்க. அவேக்னஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதான் நமக்குள்ள ஒரு இன்னர் பீயிங் இருக்கும். அந்த இன்னர் பீயிங் கூட எப்பவுமே வந்து கனெக்டட்னஸா இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அவேக்னஸ் ஸ்டேட் அவேர்னஸ் எல்லாம் என்லைட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதே ஜெயினிசம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் கவாலியா அப்படி சொல்லுவாங்க. பின்னாடி வந்து இந்த அடுத்த பக்தி மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த இன்னர் பீயிங் வந்து பார்த்தோன்னா அந்த அதாங்க கனெக்டட் வித் இன்னர், அந்த இன்னர் பீயிங் கூட கனெக்ட்னஸா இருக்கிறது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒரு ஒரு மெத்தட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதை ஒவ்வொரு மாதிரியா சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ஹத் அல் உஜுத் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னன்னா யூனிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிட்டி ஆஃப் பீயிங் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுஃபிசம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் பண்றாங்க, ஓகேங்களா. சிம்பிளா சொன்னோம்னா கனெக்ட் வித் கனெக்டட், அதாவது இன்னர் பீயிங் கூட கனெக்டடா இருக்கிறது. கனெக்டட் வித் இன்னர் பீயிங் ஆல்வேஸ். இந்த இன்னர் பீயிங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து துரியான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இதை காடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிவோஷன், இல்லைனா கான்ஸ்ட். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த இன்னர் பீயிங்கை கூட கனெக்டடா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த சூஃபி மூமெண்ட், வலியுறுத்துதான் சூஃபி மூமெண்ட். தே அட்வொகேட்டட் லைஃப் ஆஃப் பியூரிட்டி அண்ட் ரெனவுன்சியேஷன். இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த லைஃப் ஆஃப் பியூரிட்டி அதை வந்து எம்பசைஸ் பண்றாங்க. அப்புறம் ரெனவுன்சியேஷன், ஓகேவா. இட் டஸ் நாட் பிலீவ் நேரோ சொசைட்டியல் கிளாசிபிகேஷன் சச் அஸ் அ கேஸ்ட். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு அதாவது சுஃபி அப்படிங்கிற மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஹிந்துயிசம் வந்து நிறைய சாமியார் சன்னியாசின் இவங்கெல்லாம் இருக்காங்க, அதே போல சுஃபிசம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல ஒரு செக்ட் இருப்பாங்க. அவங்க ஒரு சன்னியாசின் மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தா சொன்ன கான்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த செக்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுஃபிசம் அப்படி சொல்றாங்க, ஓகேங்களா. இந்த சுஃபியும் சுஜாவும் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். அதுல வந்து அந்த சுஃபி லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. மலையாளத்துல இருக்கும் நினைக்கிற படம். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுஃபி எப்படி இருப்பாங்க அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. இட் டஸ் நாட் பிலீவ் நேரோ சொசைட்டல் கிளாசிபிகேஷன் சச் அஸ் அ கேஸ்ட் இதெல்லாம் பிலீவ் பண்ணல. பிலீவ்டு டிவோஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபாஸ்ட் ரோசா ஆர் ப்ரேயர் நமாஸ். இவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்களே அது, அடுத்தது ப்ரேயரு, இதெல்லாம் தாண்டி அந்த காடோட டிவோஷன், நம்ம சோல் வந்து காடோட கனெக்ட் ஆகிருக்கிறது, அதுதான் வந்து ரொம்பவே வந்து இவங்க எம்பசைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சூஃபி செயின்ட் வாஸ் பேகம் ரபியா ஆஃப் பாஸ்ரியா. அதாவது ஈராக்ல இவங்க இருந்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சூஃபி செயின்ட். இவங்க ஒரு உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓகேங்களா. சுஃபி ஆர்டர் பிராட்லி டிவைடட் இன்டு பாசரா பீசரா. அதாவது பாசரா அப்படின்னா வந்து இவங்க இஸ்லாமிக் லா பேரு ஷரியத் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமிக் லாவை ஃபாலோ பண்றவங்க பாசாரா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. பீசாரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்களை வந்து எதுவுமே பண்ணாது கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி பீசாரா சொல்லுவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து த லிங்க் பிட்வீன் த டீச்சர் ஆர் பிர் ஆர் முர்ஷித் அண்ட் ஹிஸ் டிசிபிள் ஆர் முரித் வாஸ் விட்டல் பார்ட் ஆஃப் சுஃபி சிஸ்டம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட வந்து சிம்பிளா படிங்க. த லிங்க் பிட்வீன் டீச்சர் அண்டு டிசிபிள், இல்லைன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட், அந்த லிங்க் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே விட்டல் பார்ட்டா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சூஃபி சிஸ்டம் சொல்றாங்க, ஓகேங்களா. அப்போ டீச்சருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
சுஃபி அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இல்லைனா வந்து சுஃபீஸ்ல மிஸ்டிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்கள. அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஃபி, பிர்ரு, முர்ஷித் இப்படி எது சொன்னாலுமே அது டீச்சரை சொல்றதுக்கான வேர்டு. சரிங்களா? அதே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து முரீட் டீச்சர் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்லலாம். அவங்கள வந்து முரீட் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கண்கா அப்படின்னா பிளேஸ் வேர் சுஃபி லிவ்ட். அந்த சுஃபி டீச்சரு ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு பிளேஸ்ல தான் வந்து வாழ்வாங்க. ஒரு ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த பிளேஸ் பேரு கண்கா ஹாஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? கலிஃபா அப்படின்னா டிசிபிள் ஆர் சக்சஸர். ஆக்சுவலா இந்த இடத்துல அப்ப டிசிபிள் நான் கொடுத்துக்க கூடாது, ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா இன்னும் பெட்டரான வேர்டா இருந்திருக்குங்க. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா விட்டல் பாட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலீஃபா அப்படின்னா டிசிபிள். இப்போ வந்து ஒரு செயின்ட் இருக்காருன்னா அவர் வந்து அவரோட சக்சஸர் வந்து அறிவிப்பார். இப்போ ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க, அதுல ஒரு டீச்சர், ஒரு சுப்ரீம் செயின்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட சக்சஸர் அறிவிப்பார் இல்லையா, அவரு பேரு கலீஃபா அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த இதுல. அப்புறம் ஜிக்கர் அப்படின்னு சொல்லி ரெசிடேஷன் ஆஃப் த காட்ஸ் நேம். காட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரு ஆன்மீகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முணுமுணுக்கிறது இல்லைன்னா பாடுறது, இதெல்லாம் வந்து சிக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தௌபா அப்படின்னா வந்து ரெப்பெண்டன்ஸ் அப்படி சொல்றாங்க. ஃபனா அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெர்ஜிங் வித் அல்மைட்டி. ஃபனா அப்படின்னா ஆம், நம்ம அந்த அல்மைட்டி அந்த ஒரு காடோட அந்த ஸ்பிரிச்சுவலோட இணையிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உர்ஸ் அப்படின்னா டெத்தா, சாம் அப்படின்னா மியூசிக்கல் கேதரிங். ஓகேவா? இந்த மொத்த இந்த சுஃபி சிஸ்டமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த மியூசிக்கை வச்சு எலைட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் அந்த டிவோஷனை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மெத்தட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சூஃபி வேர் ஆர்கனைஸ்டு இன் 12 ஆர்டர்ஸ். மொத்தம் 12 ஆர்டர்ஸ், 12 சில்சிலாஸ் இருக்காங்க. ஓகேங்களா? த ஃபோர் மோஸ்ட் பாப்புலர் சில்சிலாஸ் வேர் த சிஸ்தி, ஷர்வாடிஸ். அதாவது அதான் மொத்தம் 12 டைப் ஆஃப் சுஃபீஸ் இருக்காங்க. அதில் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷுரவார்டிஸ், ரெண்டு காதரியாஸ், அடுத்து நாஷ்கபந்தி, அப்புறம் இந்த சிஸ்தி. ஓகேங்களா? இந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னா சிஸ்தி. இந்த சிஸ்தி சிசிலா இவங்களை பத்தி படிச்சிடலாம். எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா குவாஜா மொய்னுதீன் சிஸ்தி. இவர் தான் வந்து இவ இந்த ஆர்டர், அதாவது இந்த ஒரு குரூப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆல்சோ நோன் அஸ் கரீப் நவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1192 கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தரையன் 2 நடந்திருக்கும். அப்பதான் வந்து இவர் வந்திருக்காரு. ஹிஸ் தர்கா அஜ்மர். இவரோட தர்கா எங்க இருக்குன்னா அஜ்மர்ல இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. குதுப்து பின் பக்தியார் கக்கி. ஸோ இவரை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவருக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கட்டுவாங்க, குதுப் மினார் வந்து கட்டுவாங்க. வாஸ் சீஃப் டிசிபிள் ஆஃப் மொயினுதீன். இவர் இந்த மொயினுதீன் இருக்கார் இல்லையா, இவரோட சீஃப் டிசிபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கக்கியா, பக்தியார் கக்கியா. ஓகேவா? இவருக்காக தான் பின்னாடி குதுப் மினார் கட்டுறாங்க. சைக் நிசாமுதீன் ஆலியா. சைகா நிசாமுதீன் ஆலியா இந்த பேரை வந்து மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கியாசுதீன் துக்ளக் அவரு பீரியட்ல வருவாரு. நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்லியிருப்பேன் சைகா நிசாமுதீன் ஆலியா அவரை பத்தி. இவர் வந்து ரொம்பவே பாப்புலர் இந்த சிஸ்தி ஆர்டர்ல, ரொம்பவே பாப்புலர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைகா சலீம் சிஸ்தி வாஸ் த லாஸ்ட் கிரேட் செயின்ட் அப்படி சொல்றாங்க. ஸோ லாஸ்டா ஒரு கிரேட் செயின்ட் யாருன்னா சைகா சைக் சலீம் சிஸ்தி. அதாவது அக்பர் பீரியட்ல இந்த சலீம் சிஸ்தி அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. லேட்டரா பின்னாடி படிப்போம். இந்த சலீம் சிஸ்திக்காக தான் அக்பர் என்ன பண்ணிருப்பாரு, அவரோட பையன் ஜஹாங்கீருக்கு சலீம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா? இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேவா? சிஸ்தி மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு குவாஜா மொய்துனின் சிஸ்தி இவர் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பக்தியார் கக்கி சீஃப் டிசிப்ளின், அப்புறம் நிசாமுதீன் ஆலியா, சலீம் சிஸ்தி இவங்கெல்லாம் வந்து சிஸ்தி ஆர்டர்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சுரவாடி சில்சிலா அப்படி சொல்லி சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா பை பஹாதுன் சகாரியா. பஹாதுன் சகாரியா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது சுரவாடி சர்க்கரை, ஏதாச்சும் சர்க்கரையை வச்சு இதை ஞாபகம். ஓகேவா? சர்க்கரை சாப்பிட்டா ஏதாச்சும் சுருன்னு இருக்கும், இல்லைன்னா சுகர் வந்துடும், அப்படியா ஞாபகம். சகாரியா அப்படி சொல்லிட்டு வருது. சுரவாடி இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா இந்த சகாரியா. ஓகேங்களா? சுரவாடிஸ் பிலீவ்டு தட் எ சுஃபி ஷுட் பொசஸ் த்ரீ ஆர்டிபியூட் ஆஃப்
ப்ராப்பர்ட்டி, நாலேஜ் அண்ட் ஹால். அதாவது மிஸ்டிக்கல் என்லைன்மென்ட் சொல்றாங்க. ஸோ சுஃபி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த சிஸ்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே சிம்பிள் லைஃப லீட் பண்ணுவாங்க. அந்த இன்னர் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா, காட் கூட கனெக்ட் பண்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்துவாங்க. மத்தபடி இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுபோல இந்த பொலிட்டிக்கல் ஈவென்ட் இல்லன்னா வந்து பாலிடிக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தலையிட மாட்டாங்க. ஓகே. இவங்க பாட்டுக்கு தனியா இருப்பாங்க. பட் சுரவாடி அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். இவங்க ப்ராப்பர்ட்டி, பொலிட்டிக்கல்லாம் போயிட்டு தலையிடுவாங்க. ஸோ இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத ஃபவுண்ட் பண்ண ஒரு நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. சகாரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காதிர் சில்சிலா. காதிர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இத ஃபவுண்ட் பண்ணது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா, அப்துல் காதிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லேட்டரா அவரோட சன் வந்து பார்த்தீங்கன்னா, செய்கா நியாமத்துல்லா முகுதம் முஹம்மத் ஜிலானி. ஸோ அண்டு மியன் மிர். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த காதிர வந்து ரொம்பவே டெவலப் ஆயி பாப்புலரா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. இந்த முகல் பிரின்சஸ் ஜஹானாரா ஜஹானாரா பேகம் ஷாஜஹானோட பொண்ணு அண்ட் ஹெர் பிரதர் ஜஹானாரா பேகம் அண்ட் ஹெர் பிரதர் தாரா. ஒருவேளை தாராசிகா. கரெக்ட். தாராசிகாவுமே வந்து ஷாஜகானோட பையன் தான், பெரிய பையன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதிரி அப்படிங்கிற செக்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பிலீவ்டு இந்த கான்செப்ட் ஆஃப் பஜ்ஹத் அல் உஜத் இப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது ஒரு ஒரு யூனிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிட்டி ஆஃப் பீயிங். நம்ம அந்த ஒரு பீயிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மொமெண்ட்ல வாழ்றது. இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு பீயிங், இன்னர் பீயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை இவங்க வந்து நம்புறாங்க. ஓகே. அந்த மொத்த சுஃபிசமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்புவோம். நெக்ஸ்ட் வந்து நக்ஷபந்தி சில்சிலா எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா பை குவாஜா பகுதீன் நக்ஷபந்தி. குவாஜா பகுதீன் நக்ஷபந்தி இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லேட்டர் ப்ரொபகேட்டட் பை ஹிஸ் சக்சஸர் செய்கா பரிக் பில்லா. ஸோ பரிக் பில்லாவும் அப்புறம் வந்து செய்கா அகமது ஷிர் ஹிந்தி அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பில்லா அவரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹிந்தி அவரும். பில்லாவை கூட ஏதாச்சும் ஒரு ஹிந்தி பேசுகிற பையன் பந்திக்கு சாப்பிட போகிறான் அப்படி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. பில்லா ஸ்ரீ ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ப்ராக்டிஸ்டு சைலண்ட் மெடிடேஷன் ஆஃப் த ஹார்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட் மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தே வேர் கால்டு சைலண்ட் சுஃபீஸ் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவுரங்கசீப் ஃபாலோட் திஸ் ஆர்டர். இந்த நக்ஷபந்தி இருக்கு இல்லையா, இதை தான் வந்து அவுரங்கசீப் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க சுஃபி மூமெண்ட். ஸோ சுஃபி மூமெண்ட் இதை பார்த்துக்கோங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பக்தி மூமெண்ட் பார்த்தலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் டாட்டா, பை பை.